அந்த அறைக்குள் ஒரு கனத்த அமைதி வெகு நேரமாக சப்பனமிட்டு அமர்ந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஈசி சேரில் சாய்ந்தபடி மேலே சுழலும் மின்விசிறியை பார்த்தவாறே அமர்ந்திருந்த நாகராஜனின் மூளைக்குள் சிந்தனை பூச்சிக்கள் தாறுமாறாக ரீங்காரமிட்டு கொண்டிருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். தரையில் அவர் மனைவி பார்வதி சுவற்றில் சாய்ந்து கால்களை நீட்டியபடி அமர்ந்திருந்தாள். அவள் விரல்கள் மடியிலிருந்த முரத்தில் கிடந்த அரிசிகளை கிளறி கொண்டிருந்தது. ஆனால் மனசு மட்டும் வேறு எங்கோ ஏதோ சிந்தனையில் லயித்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். வர வர சனங்க புத்தி ரொம்பவே கெட்டு போயிடுச்சுடி பாரு என்றார் நாகராஜன் திடீரென்று ஞானோதயம் வந்தவர் போல் என்றுதான் சொல்ல வேண்டும். விரக்தியாய் சிரித்த பார்வதி, எங்க பெரியண்ண இப்படி இருப்பார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க என்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும். பணம்னா பொணமும் வாய் திறக்கும்னு சும்மாவா சொன்னாங்க என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும். சத்தியமான உண்மைங்க அது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே அண்ணங்கிட்ட நான் வாய் விட்டே கேட்டுட்டேன். ஏன்னா குழந்தைகளுக்கு தான் பரீட்சை லீவு விட்டாச்சே, எங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கலாமில்ல, 1 மாதம் எங்கள் கூட இருந்துட்டு வரட்டும்னு. அதுக்கு அந்த மனுஷன் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் கிராமத்துக்காரங்க, அதுக்கு எல்லாம் டவுன்லேயே பிறந்து டவுன்லேயே வளர்ந்த குழந்தைங்க, உங்கள் கல்ச்சரும் உங்கள் ஊரும் உங்கள் வீடும் அதுகளுக்கு சரிபடாதுன்னு என்னமோ நாமெல்லாம் ஏதோ குக்கிராமத்தில் குடியிருக்கிறாப்புல பேசினார். அதை கேட்டு ஹாஹா வென்று வாய் விட்டு சிரித்த நாகராஜன், இப்போ நாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம், ஒரு குழந்தைய வேற தத்தெடுக்க போகிறோம். அப்படி எடுத்துட்டோம்னா நம்ம வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்துக்கும் அதுதான் வாரிசுன்னு ஆயிடும். அதான் இப்போ எதுக்கு மாப்பிள்ள வெளியில் தேடுறீங்க, எங்கள் வீட்டு குழந்தைகளில் ஒன்றை தத்தெடுத்து வளர்த்துக்குங்க அப்படின்னு ஆளாக நிற்கிறாரு. இப்போ மட்டும் நம்ம கல்ச்சரும் இந்த வீடும் ஊரும் அவங்க குழந்தைகளுக்கு சரிபடுமாக்கும் என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். தலையில் அடித்து கொண்ட பார்வதி கர்மம் வெக்கமில்லாமல் இதை நேரில் வேற கேட்டுட்டு போறாரு. சில நிமிட அமைதிக்கு பின்பு பார்வதியே தொடர்ந்தாள். அட, பெரிய அண்ணன் தான் அப்படி, சின்ன அண்ணனாவது சரியா இருப்பார்னு பார்த்தா அவர் அதை விட கில்லாடியால இருக்கிறாரு என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். கில்லாடின்னு சொல்லாத பார்வதி, காமெடின்னு சொல்லு. ஏன்னா உங்க பெரிய அண்ணன் கூட அவரோட 2 குழந்தைகளில் ஒன்னைத்தான் தத்தெடுத்துக்க சொன்னார். சின்னவரோ தனக்கு இருக்கிற ஒரே பையனை தத்து கொடுக்குறேங்கிறார். கேட்டா எனக்கு குழந்தை இல்லைன்னா பரவாயில்லை மாப்பிள்ளை அப்படிங்கிறாரு. கேவலம் சொத்துக்காக எப்படியெல்லாம் தியாகம் பண்றாங்க பாருங்க என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பார்வதி முணுமுணுத்தவாறே எழுந்து சமையலறைக்குள் புகுந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவள் சென்றதும் ஈசி சேரில் சாய்ந்து படுத்தார் நாகராஜன். மனம் போன வாரம் அவரது இளைய சகோதரி சாவித்திரி சென்ற போது நடைபெற்ற உரையாடல்களை அசை போட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அண்ணே, உனக்கே தெரியும், நீங்க எல்லோருமா சேர்ந்து எனக்கு கட்டி வச்ச மாப்பிள்ளை ஒரு பொறுப்பில்லாத மனுஷன்னு. அதை வச்சுக்கிட்டு இந்த 3 பிள்ளைங்களையும் நான் எப்படி கரையேற்றுவேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கண்ணே என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு இவரோ, நான் தான் கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன், யார் காதில் வாங்குறா என்று சொன்னாள். நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லு சாவித்திரி என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். சும்மா வெறுமனே கேட்டா போதுமா? சரி தங்கச்சி, நீ கவலைப்படாத, உன் பொண்ணுல ஒன்றை நான் தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வாய் வருதா? யாரோ பெத்து போட்ட அநாத குழந்தைய தத்தெடுக்க அநாத ஆசிரமத்துக்கு போறங்கறியே, நீ எல்லாம் ஒரு அண்ணனா என்று கண்ணை கசக்கியவளை சமாதானப்படுத்த வந்த பார்வதியிடம், அண்ணி நீங்களே சொல்லுங்க, நீங்க யாரு? எங்க வீட்டு மூத்த மருமகள், குத்து விளக்காட்ட வந்த மகாலட்சுமி, நீங்க சொல்லப்படாதா என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். 6 மாதங்களுக்கு முன்பு இதே சாவித்திரி தன்னை ஒரு திருமண விழாவில் பல பேருக்கு மத்தியில் மலடி என்று கூறியதும், அதற்காக பல நாட்கள் தான் கண்ணீரும் கம்பளையுமாய் கிடந்ததும் பார்வதியின் ஞாபகத்தில் வந்து போக மெலிதாய் முறுவளித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். சரி சரி, நான் சொல்றேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு சாவித்திரி என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும்.
அப்போதைக்கு அவளை சமாளித்து அனுப்பி வைத்தாள் பார்வதி என்றுதான் சொல்ல வேண்டும். சார் போஸ்ட் வாசலிலிருந்து அழைப்பு வர சிந்தனை கலைந்து எழுந்து சென்று வாங்கி வந்த நாகராஜன் அனுப்பியவர் முகவரியை அவசரமாக பார்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய மூத்த சகோதரி சரஸ்வதி தான் அனுப்பியிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நமட்டு சிரிப்புடன் பிரித்தவர் மொத்தத்தையும் படித்துவிட்டு பார்வதி பார்வதி சமையலறையை பார்த்து கத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும். வந்தவளிடம் கடிதத்தை நீட்டினார். வாங்கி படித்தவள் கழுக்கென சிரித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி இருக்கு பாத்தியா கதை? கல்யாணமாகி 8 வருஷமாச்சு. இது வரைக்கும் நம்ம வீடோ நாமோ கண்ணுக்கு தெரியல. இப்ப நாம தத்தெடுக்க போறோம்னு தெரிஞ்சதும் உறவு ஞாபகம் வந்துடுச்சு. பாசம் பொத்துக்கிடுச்சு. கிளம்பி வர்றாங்களாம். வெறுப்பாய் சொன்னார் நாகராஜன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு தமாச கவனிச்சிங்களா? அவங்களோட பையன் அசப்பில் உங்க மாதிரியே இருப்பானா. பொண்ணு ஏசாயலாம் எழுதியிருக்காங்க. படிச்சா சிரிப்பு தான் வருது. படித்தேன் என்று சுவாரஸ்யமே இல்லாமல் சொன்ன நாகராஜன், பார்வதி உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணு பிறந்தப்ப நாமே வழிய போய் இந்த பெண் குழந்தைய எங்களுக்கு தத்து கொடுங்களேன்னு கேட்டோமே என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். பார்வதி தலையை மேலும் கீழும் ஆட்டினாள் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன சொன்னாங்க? நாங்கள் என்ன குழந்தைகளை தயாரித்து விளம்பரம் செய்கிற கம்பெனியா வச்சிருக்கோம் அப்படின்னு மூஞ்சில் அடிச்சு மாதிரி இல்லை பதில் சொன்னாங்க என்று தான் சொல்ல வேண்டும். நல்லா ஞாபகம் இருக்குங்க. நான் வேண்டான்னு சொல்லியும் நீங்கள் தான் என் சகோதரி குழந்தைடி அப்படின்னு சொல்லி போய் கேட்டு மூக்கை உடைச்சிக்கிட்டு வந்தீங்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும். அது வேற ஒன்றும் இல்லடி. அப்போ நான் சாதாரண குமாஸ்தா, வருமானம் கம்மி, ஓட்டு வீடு, ஓட்ட சைக்கிள். இப்போ தான் நான் ஜிஎம் ஆகி காரு பங்களான்னு வசதி ஆயிட்டேன்ல, அதான் ஒட்டிக்க வர்றாங்க. இருவரும் வேதனையை மறந்து வாய்விட்டு சிரித்தாலும் அடிமனதில் ஒரு கெட்டியான சோகத்தின் ஆணிவேர் இறுக்கமாய் பிடித்திருந்தது இருவருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். சில நிமிடங்களுக்கு பிறகு, ஏங்க என் மனசுக்கு ஒன்று தோணுது, சொன்னா கோச்சிக்க மாட்டீங்கல்ல? பார்வதி மெல்ல கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். சொல்லு இங்க நாம 2 பேரும் எனக்கு நீ உனக்கு நான் என்கிற கதியில தான் கிடக்கும். இதுல கோபம் என்ன வேண்டி கிடக்கு என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். நம்ம சொந்தமே அல்லாத ஒரு 3ஆம் இடத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தினா என்ன என்று கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏங்க நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்று கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். நிதானமாக தலையை இடவளமாக ஆட்டிய நாகராஜன் திடீரென்று, பார்வதி கிளம்பு, மேல தெரு வரைக்கும் போயிட்டு வரலாம் என்று சொல்லி கொண்டே எழ, சம்பந்தமில்லாமல் திடீரென்று மேல தெரு கிளம்ப சொல்லும் கணவரை வினோதமாய் பார்த்தபடி தானும் எழுந்தாள் பார்வதி என்றுதான் சொல்ல வேண்டும். மேல தெரு சற்று தாழ்வான உயரமிருந்த அந்த ஓட்டு வீட்டினுள் குனிந்து நுழைந்த நாகராஜனை பின்தொடர்ந்த பார்வதியின் முகத்தில் தாறுமாறாய் குழப்ப ரேகைகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்களின் வரவு கண்டு ஒரு கணம் திகைத்து மறுகணம் சுதாரித்து கொண்டு எழுந்து நின்ற அந்த இஸ்லாமிய பெண்ணின் காலடியில் 3 குழந்தைகள். ஏதோ ஒரு இனம் புரியாத அச்ச உணர்வு அந்த குழந்தைகளின் முகத்தில் ஒரு நிரந்தரமான பீதியில் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்க அப்பெண் பயந்தவாறே கேட்க, பயப்படாதம்மா, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். அவள் நெற்றியை சுருக்கி கொண்டு குழப்பமாய் பார்க்க, சுற்றி வளைத்து பேச விரும்பாத நாகராஜன் படீரென்று போட்டு உடைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். ஐயா, நீங்க எங்க குடும்பத்து குழந்தைய தத்து கேட்டு என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும். ஏமா பயமா இருக்கா? இல்லைங்க ஐயா, இது சரிப்பட்டு வருமானு? ஏன் வராது? தத்து எடுக்கிற எங்க மனசும் தத்து கொடுக்கிற உங்க மனசும் சரியா இருந்தா எல்லாம் சரிப்பட்டு வரும் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். அவள் தீவிர யோசனையில் மூழ்க, வேற யாராவது உங்க குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்க கிட்ட பேசணும்னா சொல்லுமா, நாங்களே பேசுறோம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். தேவையில்லைங்க ஐயா,
நடந்து முடிஞ்ச மத கலவரத்தில் எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததற்கு பிறகு என்னோட நெருங்கிய சொந்தக்காரர்கள் கூட என்னையும் என் குழந்தைகளையும் விட்டு விலகி போயிட்டாங்க. நானும் என்னோட குழந்தைகளும் அவங்களுக்கு பாரமாயிடுவோமோ அப்படின்னு பயந்துட்டு யாருமே எங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்கறதில்ல. சொல்லி கொண்டிருந்தவள் சட்டென அழ ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். சில நிமிட அழுகைக்கு பின்பு இந்த 3 குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு தனியாக எப்படி பொழைக்க போகிறோம்னு நினச்சி தினமும் அழுதுகிட்டு இருக்கேன். அந்த கடவுள் தான் உங்களை இங்கே அனுப்பி வச்சிருக்கா என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா, பெரிய வார்த்தைகள் எல்லாம் வேண்டாம். எங்கள் மதத்தை சேர்ந்த சில ஆளுங்களால் நீ இன்னைக்கு இப்படி நிர்கதியாக நிற்கிற. அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக நாங்கள் உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறோம். அதாவது உங்கள் சுமையில் கொஞ்சம் நாங்கள் சுமக்கிறோம். என்ன சொல்கிறீங்க என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஐயா, அதோ என்னோட குழந்தைகள். அதில் எந்த குழந்தையை நீங்கள் எடுத்துக்க விரும்புகிறீங்களோ எடுத்துக்கோங்க. அவள் தன் குழந்தைகளை நோக்கி கை நீட்ட பார்வதி ஓடி சென்று அந்த பெண் குழந்தையை தூக்கி கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். இவள் பெயர் என்று கேட்டாள். ஷெரின் என்று சொன்னார்கள். அதற்கு அவளோ, இன்று முதல் இவள் செல்வி என்றான்.